அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே சபையாருக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்காக கடந்த ஒரு வாரமாக ஆண்டுடைய சமூகத்திலே எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், ஆண்டவரே நீங்கள் என்னோடு கூட பேசுங்கப்பா, உம்முடைய வார்த்தைகளையே நான் பேச விரும்புகிறேன் என்று நான் ஆண்டோடத்தில் ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் எனக்கு அந்த சரியான வார்த்தை கிடைக்காததினாலே சற்று சோர்வோடு கூட கடந்த வியாழக்கிழமை மறுபடியுமாக சாயங்கால நேரத்திலே ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே நீங்கள் சொல்லுகிறவற்றை நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆகவே நீங்கள் என்னோடு கூட பேசுங்கப்பா என்று சொல்லி ஆன்லைனில் ஒரு சில சம்பவங்களை நான் வாசித்து கொண்டிருந்தேன். எனக்கு நேரம் இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு சில சரித்திரங்கள், மோட்டிவேஷ்னலாக இருக்கக்கூடிய, ஊக்குவிக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்களை நான் வாசித்து பார்ப்பதுண்டு. அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட சகோதரியுடைய வாழ்க்கை சரித்திரம் அதிகமாக என்னை கவர்ந்தது. அவர்களுடைய பெயர் பெனோ செஃபின். இந்த பெனோ செஃபின் என்று சொல்லுகிறவர்கள் யார்? இவர்கள் 100% ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன். அதாவது அவங்களுக்கு விஷுவல் இம்பேர்மெண்ட் இருந்தது, அவருடைய கண்கள் ரெண்டும் குருடாக இருந்தது. இந்த சகோதரி தன்னுடைய 8 வயது ஆனபோது அவருடைய ரெட்டினா டிட்டாச்மெண்ட் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதாவது அவங்களுடைய கருவிழி கலைந்ததினால, 2 கண்களிலும் இருக்கிற கருவிழி கலைந்து போனதுனால அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. பிறந்தபோது அவர்களுக்கு எந்த இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கவில்லை. 8 வயதிலே திடீரென்று அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அப்நார்மாலிட்டி உருவானதினாலே அவருடைய பார்வையை முழுமையாக அவர்கள் இழந்தார்கள். ஆனால் அந்த பார்வை இழந்ததை குறித்து அவர்கள் கலங்கவே இல்லையாம். அவர்கள் இன்டர்வியூ செய்கிறவர்களிடத்தில் அவர்கள் சொன்னார்கள், நான் ஏன் கலக்கம் அடையவில்லை, காரணம் என்னுடைய பெயர் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான பெயராய் என்னுடைய பெற்றோரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தது. என்னுடைய பெயருக்கு ஒரு அன்யூஷுவல் நேம், இது வழக்கமாக அதிகமான பேர் வைத்து கொள்ளுகிற பெயர் அல்ல. ஆனால் இந்த பெயருக்கான அர்த்தம் என்ன என்றால், பெனோ என்பதற்கு டாட்டர் ஆஃப் காட், ஆண்டவருடைய பிள்ளை என்று அர்த்தம். ஜெஃபின் என்கிறதற்கு ஹிடன் ட்ரெஷர், மறைபொருள் என்று அர்த்தம் என்று அவர்கள் தன்னுடைய அந்த சம்பவத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லிவிட்டு அவர்கள் என்ன சொன்னாங்க, ஆண்டவருடைய பிள்ளையாய் நான் இருக்கிற வேளையிலே என்னை முன்குறித்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அனுமதித்தது உண்டானால் அதுவும் நன்மைக்கே என்று நான் தீர்மானித்து என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறேன் என்கிற முடிவை நான் 8 வயதிலேயே எடுத்துவிட்டேன். ஆகவே அதற்கு பிறகு சிவில் சர்வீசஸ்க்கான எக்ஸாமினேஷனுக்காக நான் ப்ரிப்பேர் ஆக வேண்டும். நான் ஆண்டோடைய பிள்ளை என்பதை மற்றவர்களுக்கு நிரூபிக்க வேண்டும் என்கிறதை என்னுடைய வைராக்கியமாக என்னுடைய இளவயதிலே நான் பெற்றுக்கொண்டேன். ஆகவே அப்பொழுது தொடங்கியே என்னுடைய எல்லா படிப்புகளையும் அதற்கு சம்பந்தமான படிப்புகளாக படிக்க தொடங்கினேன். நான் ஆண்டோடைய பிள்ளை என்கிற வைராக்கியத்தினால. யோசித்து பாருங்க, 2 கண்களையும் இழந்த ஒரு சகோதரி, அவளுடைய வைராக்கியத்தின் அளவு யோசித்து கூட பார்க்க முடியவில்லை. இந்த நாட்களில் இருக்கிறதுலே டஃப்பான எக்ஸாம் என்று சொன்னால் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் தான், இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். அந்த எக்ஸாமினேஷனை ப்ரிப்பேர் பண்ணி எழுதுகிறதற்கு பல தருணங்கள் கொடுக்கப்பட்டாலும் அதை கிளியர் பண்ணுகிறதற்கு மிக சிலரால் மாத்திரம்தான் முடிகிறது. அதாவது ஐஏஎஸ், ஐபிஎஸ் என்று சொல்லி பெரிய பதவிகளிலே போகிறதற்கான பரீட்சை அது. இந்த பரீட்சைக்கு நான் ஆயத்தப்படுகிறதற்காக என்னுடைய சிறு வயது தொடங்கியே அதற்கு தேவையானவற்றை நான் தேடி தேடி வாசிக்க தொடங்கினேன். ஏன்? ஆண்டவரை குறித்த வைராக்கியம் எனக்குள்ளே இருந்ததினாலே என்று சொல்லிவிட்டு அவர்கள் எந்த நேரத்தில் அதை சொன்னார்கள், தன்னுடைய 25வது வயதில் அவர்கள் ஐஎஃப்எஸ், அதாவது இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீசஸ், ஃபாரின் சர்வீசஸ், இந்த சிவில் சர்வீசஸ்க்கும் அதிகமான பதவி அவர்கள் வகித்த போது இந்த காரியத்தை எல்லாரிடத்திலையும் பகிர்ந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டது உண்டானால் என்னை அவர் நடத்த போதுமானவர் என்கிற தீர்மானத்தையும் அந்த சகோதரி தன்னுடைய இருதயத்திலே வைத்திருந்தார்கள். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே மேலான காரியங்களை செய்து உயர் பதவியிலே அவர்களை அமர்த்தினார். ஒருவேளை அவங்க அந்த பதவிக்கு, அதாவது அந்த எக்ஸாமினேஷன் எழுதி அவங்க 393வது ரேங்க் அவர்கள் வாங்கினார்களாம். அது வாங்கின போது இவர்களுக்கு பதவி கொடுக்கிறதற்கான ரூல்ஸ் இருக்கு.
கொடுக்கவில்லை. ஆகவே கவர்மெண்ட்ல என்ன செய்தாங்க, ஒரு ஆண்டு காலம் இவர்களை காத்திருக்க செய்து ரூல்ஸ் எல்லாவற்றையும் சேஞ்ச் பண்ணி, அதாவது ஒரு விஷுவலி சேலஞ்சு பர்சன் இப்படிப்பட்ட உயர் பதவியில இருக்கிறதற்கான தகுதி இல்லை. ஆனாலும் இவர்களுடைய விடாமுயற்சியை கருத்திலே கொண்டு இவர்களை பதவியிலே அமர்த்தினார்கள். அவர்கள் பல ஆண்டுகள் கர்த்தருக்காக நின்று வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை குருட்டுத்தனமாக நம்முடைய வாழ்க்கையிலே செய்வதறியாத சூழ்நிலையிலே நாம் ஒருவேளை இருந்து கொண்டிருக்கலாம். சில நேரங்கள் வரும்போது ஒருவேளை நம்ம விஷுவலி சேலஞ்சா இல்லாமல் இருக்கலாம், நம்முடைய கண் பார்வை நன்றாக தான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய இருதயத்திலே ஒரு சில கேள்விகள் எழும்போது நாம் தடவி திரிகிறவர்களை போல, குருடரை போல, வழி தெரியாதவர்களாக, நடக்க தெரியாதவர்களாக பல நேரங்களில் மாறி போகிறோம். ஆனால் இந்த பெனோ ஜெஃபின் நம்முடைய வாழ்க்கையை ஒருவேளை அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முன்மாதிரியாக மாறட்டும். அந்த சகோதரியை ஆண்டவர் அவ்வளோ வைராக்கியமாய் கர்த்தருடைய பிள்ளையாக கொண்டு வர முடியுமானால் நீங்களும் நானும், ஆண்டவன் நமக்கு சகல ஆசீர்வாதங்களையும் தந்திருக்கையிலே சின்ன ஒரு காரியத்தினாலே எதற்காக மனமுடைந்து போக வேண்டும்? ஏன் இதிலே நீங்கள் சோர்ந்து போய் உட்கார வேண்டும்? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன? குருடராய்தான் நாம் இருக்கிறோம், பாதை அறியாதவர்களாய்தான் நாம் இருக்கிறோம். ஆனால் நம்மையோ அவர் நடத்துவார், அவர் மாற்றுவார், அவர் கைவிடாதிருப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 3 காரியங்கள் தான். நாம் குருடர் தான், ஆனால் நம்மை நடத்துகிற தேவன், நம்மை மாற்றுதலுக்குள்ளே நடத்துகிற ஆண்டவர், நம்மை கைவிடாது இருக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட உண்டு. நாம் வாசிக்க கேட்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா. குருடரை என்று இந்த வசனம் தொடங்குகிறது. அப்படியானா ஒருவேளை நீங்களும் நானும் நினைக்கலாம், நான் குருடன் இல்லை, எனக்கு நன்றாக பார்வை இருக்கிறது, நான் குருடன் அல்ல. ஆனால் அதே பகுதியிலே நாம் வாசித்தோமே, ஆனால் அதே வேத பாடத்திலே 42ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? வாசிப்போம். என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பிய தூதனை அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனே அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனே அல்லாமல் அந்தகன் யார்? ஹல்லேலூயா. யாரை இந்த இடத்துல ஆண்டவர் குருடன் என்று சொல்லுகிறார்? நம்மை பார்த்துதான் சொல்லுகிறார். யார்? உத்தமனை பார்த்துதான் சொல்லுகிறார். உத்தம வாழ்க்கை வாழுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் தான் குருடர்களாய் சில நேரங்களிலே மாறி போகிறார்கள். காரணம், அவர்களை சூழ நிற்கிற ஒரு இருளின் அனுபவத்தை பார்க்கும்போது கண் தெரியாதவர்களை போல தடவி திரிகிறவர்களாக, அங்கலாய்த்து திரிகிறவர்கள் அவளுடைய சூழ்நிலை மாறி போகிறது. சில நேரங்களிலே பிரச்சனைகளை சமாளித்து கொள்ள முடியாத சந்தர்ப்பங்கள் வரும்போது நன்றாய் படித்தவர்களுக்கு கூட மைண்ட் அப்படியே பிளாங்க் ஆனது போல ஒரு சிச்சுவேஷனை அனுபவிப்பார்கள். நாமும் கூட ஒருவேளை வேலை ஸ்தலங்களில் வேலை செய்யும் போது சில நேரங்களில் குழப்பங்கள் நம்மை பிடிக்கும் போது, டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியவில்லையே என்கிற சூழ்நிலை வரும்போது நம்முடைய மைண்ட் அப்படியே ஒரு கொலாப்ஸ் ஆனது போல, ஒரு பிளாங்க் ஆனது போல, ஒரு குருட்டுத்தனமான ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களிலே நாம் அனுபவிக்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு உத்தம வாழ்க்கை வாழுகிற நமக்கு இந்த நிலை இருக்குமே, ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்துதான் சொல்லுகிறார், அவர்களை நான் நடத்துவேன் என்று. ஹல்லேலூயா. வழி தெரியல, சுற்றி முற்றி பார்த்தா என்ன செய்யறது, எந்த வழி பிறக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது என்ன? நான் வழி நடத்துவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் வழி திறந்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம இதற்கான காரணம் என்ன? ஏன் நாம் அநேக நேரங்களில் குருடரை போல மாறி போகிறோம்? நாம் உத்தமர்கள் தான், நாம் ஆண்டோடைய பிள்ளைகள் தான், ஆண்டோடைய தாசர்கள் தான். ஆனால் ஏன் குருடர்களாய் மாறி போகிறோம்? 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, வாசிப்போம். செவிடரே கேளுங்கள்,
குருடரே, நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள். காரணம் என்ன? நம்முடைய கண்கள் நோக்கி பார்க்கிற கண்களாக அநேக நேரங்கள்ல இருக்கிறதில்லை. நாம எதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம்? சோர்சஸ், அதாவது நமக்கு என்ன நன்மை பிறக்கும் என்று சூழ இருக்கிற ஆதாயங்களை நோக்கி தான் நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்க்க வேண்டிய உயர் பர்வதங்களை நோக்கி பார்க்கிறதில்லை. இந்த பென்னோ ஜெஃபின் ஏன் தன்னுடைய வாழ்க்கையிலே குருடியாக இருந்த போதும் ஜெயிக்க முடிந்தது? அவள் நோக்கி பார்க்க வேண்டிய இடத்தை அவளுடைய கண்களும் இருதயமும் நோக்கி பார்த்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய கண்கள் எவைகளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றன? கொஞ்சம் யோசித்து பாருங்க. குருடர்களாய் நாம இருக்கிறதற்கான காரணம் என்ன? நோக்கி பார்க்க முடியவில்லை. ஹல்லேலூயா. நோக்கி பார்ப்பது என்றால் அண்ணாந்து பார்ப்பது. நாம சோர்சஸ் எல்லாம் கீழேயே தேடிட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஆளுகை செய்கிற ஒரு தேவாதி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அநேக நேரங்கள்ல நம்ம மறந்து போகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆணித்தரமாக தைரியமா இந்த பென்னோ ஜெஃபின் செய்தது போல, ஆண்டவரே நீங்க என்னை கர்த்தருடைய பிள்ளை என்று முன்குறித்து வைத்திருக்கிறது உண்மையானால் என்னுடைய வாழ்க்கையிலே நீங்கள் திட்டமிட்டபடி தான் எல்லாமே நடக்கும் அப்பா. அதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் உண்மையே நோக்கி காத்திருப்பேன் என்று எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி சொல்லுகிறவர்களை என் ஆண்டவர் என்ன செய்வாராம்? குருடரை அவர்கள் அறியாத வழிகளிலே நடத்துவாராம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்கள் அறியாத வழியில, நாம நினைப்போம் இந்த வழியில போனா நன்மை வரும். ஆனா ஆண்டவருக்கு தான் அவருடைய வழி என்னமோ அதிலே அவர் நடத்தும் போது அது நமக்கு மேலான பாதையிலே நம்மை கொண்டு செல்லுகிற பாதையாக மாறும். நாம் வாசிப்போம் ஏசாயா 42:16 மறுபடியும். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து. போதும். அவர்களை அறியாத வழியிலே அவர்களை நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த தெரியாத பாதை நமக்கு உண்மையாவே தெரியலதான், ஆனா அது மேலான பாதையா இருக்கும். இந்த சகோதரியாகிய பென்னோவுடைய வாழ்க்கையில அவங்க தீர்மானித்தாங்க, நடக்குமா நடக்காதான்னு எல்லாம் தெரியாது, ஆனா ஆண்டவர் அவர்களை அந்த பாதையிலே நடத்தினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் தம்முடைய பாதையிலே நேர்முகப்படுத்த வேண்டும் என்பதே நம்முடைய விண்ணப்பமாக மாறட்டும். சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, அதற்கு என்ன செய்வாரா? நமக்கு போதனை தருவாராம். வாசிப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சில நேரங்கள்ல நமக்கு போதனை தருவார். வழி தெரியாத போது நமக்கு ஆலோசனை தருவார். அந்த ஆலோசனைகளை நாம ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வழி நமக்கு கிளியரா இருக்கும். ஹல்லேலூயா. நாம இன்னைக்கு ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன ஆலோசனை வச்சிருக்கிறீங்களோ அந்த ஆலோசனையை நான் கேட்பேன் அப்பா. இன்னைக்கு நான் பிளாங்கா தான் இருக்கேன். எனக்கு கண்ணு தெரியாதவனை போல, கண்ணு தெரியாதவளை போல ஒண்ணுமே எனக்கு தெரியல. எந்த வழியில போனா எனக்கு நன்மை பிறக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. உம்முடைய போதனையை கேட்கிறதற்காக நான் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன் என்று நீங்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா ஆண்டவர் வழியை திறந்து காட்டுவார். ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் ஆலோசனைகளையும் போதனைகளையும் சொல்லி கொண்டிருந்த போது பல மணி நேரங்கள் உபதேசித்து கொண்டிருக்கிறார். அப்படி உபதேசித்து கொண்டிருந்த போது ஜனங்கள் எல்லாரும் பல இடங்களிலிருந்து வந்து கூடி ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கும் நேரம் போனது தெரியல, ஏசப்பாக்கும் நேரம் போனது தெரியல. பல மணி நேரங்கள் பேசின பிறகுதான் சீஷர்கள் உணர்றாங்க, ஐயோ பல மணி நேரங்கள் ஆகிவிட்டதே, இப்போ ஜனங்களை அனுப்பிவிட்டாலும் அவங்க போய் சாப்பிடுகிறதற்கான அவங்களுக்கு நேரம் வாய்க்காதே, அவங்க எப்படி சாப்பிடுவார்கள் என்று சொல்லி ஏசப்பா இடத்துல வந்து சொல்றாங்க, ஏசப்பா இவங்களை இப்போவாவது நீங்க அனுப்பி விட்டுடுங்க. அப்படின்னா பக்கத்துல அக்கம் பக்கம் இருக்கிற ஊர்களில் போய் அவங்களுக்கு வேண்டிய உணவை அவங்க ஏதாவது வாங்கி சாப்பிட்டு கொள்வார்கள் என்று சொன்னபோது ஏசப்பா ஒன்றுமே யோசிக்காம இம்மீடியட்டா இன்ஸ்டன்டா ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? நீங்களே போஜனம் கொடுங்க. ஹல்லேலூயா. என்ன சொன்னாங்க?
ஆண்டவர் சோர்சஸ் எல்லாம் யோசிக்கல, நீங்களே போஜனம் கொடுங்க. அங்க அத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள், நல்ல வாலிபர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாம் கூடி இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் சொன்ன பதில், நீங்களே போஜனம் கொடுங்கள் என்று சொன்னார். சொல்லிவிட்டு போய் பாருங்கள் என்று சொன்னார். என்ன சொன்னார்? உங்களிடத்துல என்ன இருக்குன்னு போய் பாருங்க. நாம என்ன செய்யறது இல்லைன்னா, ஆண்டவர் சொன்ன ஆலோசனையை கேட்டு பார்க்கறதே இல்லை. நாம என்ன சொல்றோம்? என்கிட்ட என்னப்பா இருக்கு, என்கிட்ட என்ன இருக்கு, இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்கு, என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது என்று நாம நம்முடைய இயலாமையை மாத்திரம்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே தவிர, இந்த சீஷர்கள் உடனே கீழ்ப்படிஞ்சாங்க. இவங்க என்ன செய்தாங்க? ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவரே எங்களிடத்துல 5 அப்பமும் 2 மீனும் மட்டும்தான்ப்பா இருக்கு. ஹல்லேலூயா. அங்க கூடி இருக்கிறது 5000 புருஷர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா ஸ்திரீகள், பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து பல ஆயிரம் பேர் அங்க கூடி இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் இந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு போய் ஆண்டவரிடத்துல கொடுத்தா இது எப்படி நடக்கும் என்று அவங்களுக்கு செகண்ட் ஒப்பீனியன் வரவே இல்லை. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் போய் பாரு. இவங்க போய் பார்த்தபோது இவங்க கையில் என்ன இருந்துச்சோ அதை எடுத்துட்டு வந்து ஆண்டவரிடத்துல கொடுத்தாங்க. இன்னைக்கு நீங்க போய் பார்க்கறதுக்கு ஆயத்தமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்ம ஒரு ஹிடன் ட்ரெஷரா வச்சிருக்கார். அதாவது நமக்குள்ள மறை பொருள்களை வைத்திருக்கிறார். இந்த பெனோசெஃபினை போல நமக்குள்ள ஒரு சில காரியங்களை மறைத்து வைத்திருக்கிறார். அதை போய் பார்த்து தேர்ந்தெடுத்து ஆண்டவருக்கு படையுங்கள். அப்படி செய்யும் போது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வழி நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. இவங்க எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி கொடுக்க சொன்னார். எல்லாரையும் பந்தி பந்தியா உட்கார வைங்கன்னு சொன்னாரு. எல்லாரையும் 50 பேரா உட்கார வச்சாங்க, 100 பேரா உட்கார வச்சாங்க. பெரிய பந்தி உட்கார்றாங்க. உட்கார்ந்த பிறகு ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ண பண்ண அந்த அப்பங்களும் மீன்களும் அப்படியே பெருக தொடங்கியது. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நடத்துவாரா மாட்டாரா? இன்னைக்கு சொல்லுங்களேன். அன்னைக்கு நடத்தின என் ஆண்டவர் இன்றைக்கு என்னையும் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வழி நடத்துகிற தேவன். இன்னைக்கு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவோம். ஆண்டவரே நீங்க என்ன நடத்துங்க. நான் செய்ய வேண்டியது, நான் கொஞ்சம் போய் பார்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு, அதை நான் இன்னைக்கு செய்யறேன். என்னாலேயே இது முடியும்ன்ற போது why should I search for others? மற்ற காரியங்களுக்காக நான் ஏன் காத்திருக்க வேண்டும்? என் ஆண்டவர் என்னை கொண்டு செய்கிற காரியங்கள் மேலானவைகளாய் இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 36, 37, 38 ஆகிய வசனங்கள், இந்த சம்பவத்தை நீங்க வாசிக்க முடியும். அங்க நான் சொன்ன இந்த வார்த்தைகளை நீங்க வாசித்து பார்க்க முடியும். நீங்களே போஜனம் கொடுங்கள், போய் பாருங்கள். இதுதான் நீங்க இன்னைக்கு ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஹல்லேலூயா. நம்மாலே முடியும், நம்மாலே முடியும். ஆகவே நாம் போய் பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஆண்டவரே நான் இன்றைக்கு அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்க. யாக்கோபு 3:4 வாசிப்போம். கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். ஹல்லேலூயா. கப்பல்களை பாருங்க. நீங்க டிசப்பாயிண்ட் ஆகும் போதெல்லாம் அதை நடத்துகிற ஒரு தலைவன் என்ன செய்கிறார்? அதை போக வேண்டிய திசைக்கு சரியாய் வழி நடத்துகிறார். என்ன புயல் காற்று அடிக்கட்டும், என்ன பயங்கரமான மோசமான சூழ்நிலை அந்த கடல்ல ஏற்படட்டும், அதை குறித்து அதை நடத்துகிற அந்த நடத்துகிறவர் கலங்குகிறதே இல்லை. ஹல்லேலூயா. அந்த சின்ன சுக்கானை திருப்பும் போது அது அவருடைய எண்ணத்தின்படி திருப்பப்படுகிறது. வேண்டிய இடத்திற்கு அந்த கப்பலை கொண்டு சேர்க்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தலைவராகிய ஆண்டவரிடத்திலே இந்த கப்பலை ஒப்படைக்கிறதற்கு எத்தனை பேர் ஆயத்தம்? சூழ நமக்கு புயல் இருக்கு, காற்று வீசிட்டு இருக்கு, பயங்கரமான கொடிய சூழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோம். ஆனா நம்முடைய சுக்கானாகிய இருதயம் திருப்பப்பட வேண்டும் இன்றைக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆனா அதை திருப்புறது யாராதான் இருக்கணும்? நம்முடைய தலைவனாதான் இருக்கணும். நம்முடைய தலைவர் யார்?
ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய தலைவர் அவருடைய ஆசையின்படி அவருடைய சித்தத்தின்படி இந்த சுக்கானை திருப்புவார், ஆனால் இந்த கப்பல் சரியான பாதையிலே நடத்தப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க என்ன அப்படி நடத்துங்கப்பா, எனக்கு அதுதான்ப்பா வேணும்னு சொல்லுங்க. எனக்கு உண்மையாவே நான் குருடனா இருக்கேன், எனக்கு வழி தெரியல, என்னை நீங்க நடத்துங்கப்பா என்று கேட்போம். அடுத்ததாக ஏசாயா 42:16 2வது பகுதியில் நாம என்ன வாசிக்கிறோம்? சூழ்நிலையை அவர் மாற்றுகிறார். என்ன சூழ்நிலையை மாற்றுகிறார்? வாசிக்க கேட்போம். அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். போதும். அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்குவேன், கோணலை செவ்வையாக்குவேன். 2 காரியங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, இருளை வெளிச்சமாக்குவேன், சூழ்நிலைகளை மாற்றுகிறார். நம்மை சூழ இருக்கிற இருள் வெளிச்சமாக மாறச் செய்வார். நாம் வாசித்தோமானால் பர்திமேயு என்று சொல்லுகிற ஒரு பிறவி குருடனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இந்த குருடனை குறித்து பல விமர்சனங்கள் சொல்லப்படுகிறது. நிறைய பேர் என்ன கேட்டாங்க, ஆண்டவரே இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்று கேட்டார்கள். ஆனா ஆண்டவரோ இவனை விட்டு கொடுக்காதபடி ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையிலே மிக ஜாக்கிரதையாய் பேசினார். இவன் செய்த பாவமும் இல்லை, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறதை நாம் வாசிக்க முடியும். இந்த பர்திமேயுவுக்கு சூழ இருள் தான் இருக்கு. பிறந்த நாள் முதல் அவருக்கு பார்வை இல்லாததுனால இருளின் வாழ்க்கையிலே தான் அவர் இருக்கிறார். ஆனா அவருக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், ஆண்டவர் அவரை பார்ப்பாருன்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையில இருள் மாறும் என்பது அவருக்கு ஆழ்ந்த இருதயத்துல ஒரு சிந்தை இருந்தது. ஆகவே ஆண்டவர் அங்கே வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனேயே தன்னுடைய சத்தத்தை மீறி அழைக்கிறார். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்குங்கப்பா, எனக்கு இறங்குங்கப்பா. எல்லாரும் அதட்டுறாங்க, ஆனாலும் தன்னுடைய வாய்ஸை மீறி இன்னும் அதிகமா சத்தம் போடுறாரு. எல்லாரும் மிரட்டி இருப்பாங்க, எல்லாரும் அடிக்க கூட செஞ்சிருப்பாங்க. எப்பா வாயை மூடுப்பா, அடிக்க கூட செஞ்சிருப்பாங்க. ஏன்னா ஏளனமாய் கருதப்படுகிற, அருவருக்கப்படுகிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மனுஷன்தான். ஆனால் ஆண்டுடைய பார்வை அவன் மேல விழுந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன காரணம் தெரியுமா? நம்ம அந்த சம்பவத்தில் வாசித்தோமானா மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுவார்? வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஆண்டவர் இந்த இடத்துல அவனுடைய விசுவாசத்தை எப்படி கண்டார் என்று சொல்லி நீங்க முந்தின வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கும், உன் விசுவாசத்தினாலே நீ ரட்சிக்கப்பட்டாய் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ இவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் எந்த இடத்துல கண்டுபிடித்தார்? நீங்க அதற்கு முந்தின வசனங்கள்ல வாசித்தீங்கன்னா 50ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை கழற்றி எறிந்து விட்டு ஆண்டவர் கூப்பிட்ட உடனே போனானாம். ஹல்லேலூயா. இத்தனை நாளும் பிச்சை எடுக்கிற ஒரு மேல் வஸ்திரத்தை அவன் அணிந்து கொண்டிருந்தான். ஆண்டவர் கூப்பிட்டு விட்டார் என்கிற உணர்வு அவருக்கு வந்த உடனே அவருக்கு ஒரு விசுவாசம் பிறந்தது. ஆண்டவர் இனி என்ன இருளில் வச்சிருக்க மாட்டாரு, இனி எனக்கு இந்த வஸ்திரம் தேவையில்லை. ஹல்லேலூயா, சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த அழுக்கு வஸ்திரம் இனி எனக்கு சொல்லுங்களேன் தேவையில்லை என்று அதை உரிந்து எறிந்து விட்டு ஆண்டவரை பின்தொடர்ந்து சென்றபோது அங்கே அவருடைய விசுவாசம் கனம் பொருந்தியதாக மாறியது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கும் போது விசுவாசத்தோடு கூட நீங்க போவீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா நன்மை பிறக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இருள் இருக்குப்பா, அந்த இருள் எனக்கு வெளிச்சமா மாறணும்னு நான் விரும்புறேன், ஆனா நான் எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நிறைய நேரங்கள்ல நாம சொல்றோம் இல்லையா? இன்னைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே, நான் விட்டு கொடுக்க வேண்டிய என்னுடைய அழுக்குகளை நான் என்னுடைய கர்த்தருக்காக நான் களைந்து போட்டு விட்டு என்னுடைய நன்மைக்காக நான் ஆண்டவரிடத்திலே வருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வீடுகளில் சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இருக்கும்போது அவர்களுக்கு நீ இதை செய்தேன்னா நான் இதை உனக்கு வாங்கி தருவேன் அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு இல்லையா? அதே போலதான் ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு கூட வருவீர்கள் ஆனால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என்ன நன்மையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய இருளின் சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றி போட போதுமானவர். உரிந்து போட வேண்டியது என்ன? ஏசாயா 59ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆதலால் நியாயம் எங்களுக்கு தூரமாய் இருக்கிறது, நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்காது. வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், இதோ இருள்; பிரகாசத்துக்கு காத்திருந்தோம்,
ஆனாலும் அந்தகாரத்திலே நடக்கிறோம். என்ன காரணம்? வெளிச்சத்துக்காக காத்திருக்கோம், ஆனா இருள். அந்தகாரத்துல தான் நடந்துட்டு இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னு அதே அதிகாரம் சொல்லுது. நாம குருடரை போல இடறுகிறோம். என்ன காரணமா? 2ஆம் வசனத்தை வாசிப்போம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பாவங்கள், என்ன அக்கிரமங்கள்! ஆண்டவர் நம்மை காணக்கூடாதபடிக்கு கர்த்தரை நமக்கும் நடுவாக ஒரு பிளவை உண்டாக்கி வைத்திருக்கிறது. எனக்கு எல்லாருமே கொஞ்சம் பரிசீலித்து யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற அந்த அக்கிரமங்களை நீங்க மன்னியுங்கப்பா. இதோ நான் விசுவாசத்தோடு கூட உடைய சமூகத்தில் வருகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த மறுரூபத்தின் நாளிலே என்ன நடந்தது? இவர் பெரிய வெளிச்சத்தை கண்டார். அவர் சவுலாக அத்தனை நாட்களும் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நின்று கொண்டிருந்த ஒரு மனுஷன், பயங்கர ஞானமான ஒரு மனுஷன். அந்த நாளிலே கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை ஒப்படைக்கும் போது அவருடைய கண்கள் குருடாகியது. அவருடைய கண்கள் குருடாகியது. ஆனால் எப்போ அவர் மறுபடியும் பார்வை அடைந்தார்னா, அவருடைய கண்களிலிருந்து ஒரு விதமான செதில்கள் கீழே விழுந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை நாட்களும் அவருடைய பார்வை கர்த்தருக்கடுத்த பார்வையாக இருக்கவில்லை. இருளின் வாழ்க்கையிலே அவர் இருந்தார். அவருக்கு பார்வை இருந்தது தான், ஆனால் அவர் இருளிலே இருந்தார். இன்னைக்கு வெளிச்சத்துக்குள்ள வந்தபோது அவருடைய கண்களிலிருந்து சில தேவையற்ற அழுக்குகள் வெளியேற வேண்டி இருந்தது. ஹல்லேலூயா. அது வெளியேறிய பிறகு அவருடைய பார்வை ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பார்வையாக மாறியது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, டோட்டல் ரெசல்யூஷன் அவருடைய வாழ்க்கையிலே கம்ப்ளீட் சேஞ்ச். ஒரு அதாவது மாற்றம் என்பது கொஞ்சம் கொஞ்சமான மாற்றம் இல்லை, ஒரு மொத்தமான ஒரு மாற்றத்தை ஆண்டவருடைய வாழ்க்கையிலே அனுமதித்தார். இன்னைக்கு நாமும் கூட, ஆண்டவரே, தேவையா இருந்தா என்னுடைய கண்களிலிருந்து செதில்கள் விழட்டும் அப்பா, நானும் பரிசுத்தமா மாறுகிறதற்கு அப்படிப்பட்ட ஒரு பிரயாணத்துல, ஒரு காரியத்துல நான் கடந்து போக வேண்டுமானால் என்னை நீங்க நடத்துங்க என்று சொல்லி நாம கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவிசுவாசிகளுக்கு தான் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாம நம்முடைய இருள் வெளிச்சமாய் மாறுகிறதற்கு நம்மிடத்துல இருக்கிற குறை என்னன்னா, நமக்கு விசுவாசம் இல்லை. நம்ம இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இருதய கண்களை அந்த இடத்திலே நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். மனது குருடாக்கப்பட்ட நிலையிலே ஒருவேளை அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் சூழப்பட்டவர்களாக இருப்போமானா, ஆண்டவரே, இந்த அவிசுவாசம் நீங்க எனக்கு கிருபை செய்யுங்க. இந்த அவிசுவாசத்துக்கு என்ன அடையாளம் என்பது யோவான் 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல நம்ம வாசிக்க முடியும். என்ன, அவர்கள் அத்தனை உபதேசங்களை கேட்ட போதும் ஆண்டவரை விசுவாசியாமற் போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் அத்தனை அற்புதங்களை அவருடைய கண்களுக்கு முன்பாக காண்பித்த போதும் ஆண்டவரை அவர்கள் விசுவாசியாது போனார்கள். அதற்கான காரணம் என்ன? அவங்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. அவங்களுடைய இருதயம் கடினமாக இருந்தது. அவங்களுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்களேன்? கடினமா இருந்தது. அவிசுவாசத்தின் அடையாளம் என்னன்னா இருதய கடினம். அவிசுவாசத்தின் அடையாளம் என்னது சொல்லுங்களேன்? இருதயத்துல கடினம். இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்ல முடியுமா, ஆண்டவரே, நான் ஸ்டபர்ன் நேச்சர் கிடையாது, தேவையான இடத்துல என் இருதயம் சதையான இருதயமா மாற என்னை நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு நிறைய பேருக்கு சதையான இருதயம் கிடையாது. அவங்க என்ன வைக்கிறாங்களோ அதுதான் சட்டம். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது சரியோ தவறோ, அவங்க சொல்றத தான் அவங்க செய்வாங்க, அவங்க நினைக்கிறத தான் அவங்க செய்வாங்க. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் அதை விரும்புகிறதே இல்லை. அவிசுவாசிகளே என்று அழைப்பார். எப்படி அழைப்பார்? கடின இருதயமுடைய அவிசுவாசிகளே என்று அழைப்பார். வாசிப்போமா? எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆண்டவரே, எனக்கு இந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தாங்கப்பா என்று பரிசுத்தவான் அந்த இடத்துல ஜெபிக்கிறார். வாசிப்போம்.
அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்களேன், சின்ன பிள்ளைகள்ல இருந்து வாலிபர்கள் பெரியவர்கள் எல்லாருமே தேவையான இடங்களில் எனக்கு கல்லான இருதயத்தை அகற்றி போட்டு சதையான இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. எனக்கு கரிசனை இல்லாமல் சில நேரங்கள் ஹார்ட்டடாக நான் இருக்கேன். எந்த நேரத்துலையும் ஒரு ஸ்டபர்ன் நேச்சரோடு கூட நான் இருக்கேன், அடமெண்ட்டாக இருக்கேன். அந்த எண்ணம் அந்த புத்தி எனக்கு வேண்டவே வேண்டாம்ப்பா, என்னை நீங்கள் மாற்றுங்க என்று ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் விசுவாச பிள்ளைகளாய் நம்மை காண்பார், நம்முடைய இருளை வெளிச்சமாக மாற்றுவார். அடுத்தது கோணலை செவ்வையாக்குவார். என்ன செய்வார்? கோணலை செவ்வையாக்குவார். வழக்கமாக குருடர்கள் நடந்து போகிற பாதையில் கோணல் இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்கள நடத்துகிறதற்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும். அவங்களுடைய வழி நேராக இருந்ததுன்னா அவங்கள்டத்துல ஒரு கொம்பு மட்டும் இருந்ததுன்னு சொன்னால் அந்த கொம்பை வச்சு அவங்க தட்டி தட்டி நடந்து போயிடுவாங்க. நம்மளுக்கு முன்னால் நம்முடைய பாதைகள் கோணலாக இருக்கிற வேளையில் ஆண்டவர் அதை நமக்கு நடக்கிறதற்கு ஏதுவாய் செவ்வையாக்கி தருவார். ஹல்லேலூயா. நமக்கு கஷ்டம் இல்லாதபடிக்கு நம்ம ஈஸியாக நடந்து போற அளவுக்கு ஆண்டவர் நமக்கு முன்னே போவார், கோணலைகளை சரியாக்குவார் என்று ஏசாயா 45:2 சொல்லுகிறது. வாசிப்போம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அவர் நமக்கு முன்னே போகும்போது தான் கோணல் செவ்வையாகும். அவர் என்ன செய்யணும்? நமக்கு முன்னே போகணும். ஆண்டவர் தான் முன்னே போறாரா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவர் முன்னே போவாரானா கோணலா இருக்கிற காரியங்கள் எல்லாம் செவ்வையாக ஆண்டவர் கிருபை செய்வார். ஏசாயா 59:10 சொல்லுகிறது, குருடரை போல சுவரை பிடித்து நடக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோமா? ஏன் சுவரை பிடித்து நடக்கிறவர்களாக இருக்கிறோம்? போகிற வழி கோணலாக இருக்குது. போகிற வழி ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பட்டப்பகலில் நடக்கிறது போல் நம்ம நடந்துட்டு போயிடலாம். ஆனால் இன்றைக்கும் நம்முடைய சூழ்நிலை சுவரை பிடிச்சு தடவி தடவி நடக்கிற நிலையில் நாம் இருக்கிறோம், கண்ணில்லாதவர்களை போல. இன்றைக்கு சொல்லும், ஆண்டவரே நீங்கள் எனக்கு முன்னால் போங்க, நீங்கள் எனக்கு வழிகாட்டுங்க, அதில் நான் நடக்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். இஸ்ரவேலரை குறித்து நாம் வாசித்தோம். ஆனால் ஆண்டவர் அதிகமாய் அன்பு வைத்திருந்த ஜனங்கள் தான் இந்த இஸ்ரவேலர். எத்தனையோ பேர் இருந்தபோது இந்த இஸ்ரவேல் மேலே ஆண்டவர் அதீத அன்பு வைத்திருந்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்க முடியும். ஆகவே அவங்க செய்த எல்லா தவறுகளையும் தப்பிதங்களையும் ஆண்டவர் அவ்வப்போது மன்னித்து அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் கூட நிறைவேற்றினார். ஆனால் அதே இஸ்ரவேலரை ஆண்டவர் வெறுத்தார் என்று சங்கீதம் 78:59 நம்ம வாசிக்கிறோம். இந்த இஸ்ரவேலை ஆண்டவர் வெறுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் வெறுக்கணும்? அவ்வளோ பிரியம் வச்சிருந்த ஜனங்கள் மேலே ஆண்டவருக்கு வெறுப்பு ஏன் வந்தது தெரியுமா? ஆண்டவருடைய உக்கிர கோபம் அவர்கள் மேல் விழுந்தது. காரணம் என்னன்னா, அவங்க செஞ்ச அசுத்தங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. உபாகமம் 18:9-12 வரையிலான அவங்களுடைய அசுத்தங்களின் பட்டியலை நீங்கள் வாசிக்க முடியும். என்ன செய்தாங்களாம்? தீ கடந்தாங்களாம், குறி சொன்னாங்களாம், நாள் பார்த்தாங்களாம், சூனிய மந்திரவாதம் செய்தார்களாம், எல்லா அருவருப்புகளையும் கர்த்தருக்கு விரோதமான சொரூபங்களையும் உருவாக்கினாங்களாம். அப்போ ஆண்டவர் எப்படி இந்த ஜனங்கள் மேல் பிரிய வைக்க முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்களுடைய வழியை அவங்க தாறுமாறு ஆக்கிட்டாங்க, கோணல் ஆக்கிட்டாங்க. கோணலான வழியை செவ்வையாக்குகிறதற்கு ஆண்டவரை இன்னைக்கு எனக்கு முன்னால நீங்க நடந்து வாங்கன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அசுத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில இருக்குமானா இன்னைக்கு நீங்க என்ன மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லுவோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? நீதிமொழிகள் 3:5-6 ஆகிய வசனங்களை வாசிப்போம். உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. வாசிப்போம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஹல்லேலூயா. நாம செய்ய வேண்டியது என்ன? உன் வழிகளில் எல்லாம் யாரை தான் நினைச்சுக்கணும்? ஆண்டவரை நினச்சிக்கோங்க, ஏசப்பாவை நினச்சிக்கோங்க. எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும், சின்ன பிள்ளைகள் பரீட்சைகளுக்கு படிக்கும்போது, வாலிப பிள்ளைகள் வேலைகளுக்கு செல்லும் போது, உங்களுடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்கள். அவர் உங்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நிச்சயமா. ஹல்லேலூயா.
சொல்லுங்களேன். ஹalleluya. நிச்சயமா செவ்வைப்படுத்துவார். இன்னையிலிருந்து இது உங்களுடைய வாழ்க்கையின் ஆலோசனையாக நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. எதை செய்தாலும் ஆண்டவரை முன்னிறுத்தி, என்னுடைய சுய விருப்பம் போல இல்ல, என் ஆண்டவர் எனக்கு முன்ன சென்று வழிகாட்டட்டும் எனக்குன்னு சொல்லி நீங்க முடிவு செய்வீங்கன்னா நிச்சயமாகவே என் ஆண்டவர் உங்களுடைய கோணலான இந்த பாதைகளை செவ்வைப்படுத்தி நடத்துவார். ஹalleluya, ஹalleluya. இவைகளை அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆண்டவர் குருடரா இருக்கிற நம்ம கொஞ்சம் இப்படி பாதையை காட்டி விட்டுட்டு விலகிட மாட்டாரு. எந்த நேரமும் நம்முடைய கையை பிடிச்சிட்டு நம்ம நடத்தி கொண்டு போவாராம். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எப்போ நம்முடைய அவிசுவாசம் அகலும் போது, எப்போ ஆண்டவரை நம்முடைய பாதைகளுக்கு முன்னால நிறுத்தும் போது, இவைகளை நாம் செய்யும் போது ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டாராம். ஹல்லேலூயா. ஆண்டுடைய கரங்களை பிடித்து கொள்ளுகிறதற்கு இன்றைக்கு நம்மளை எத்தனை பேர் ஆயத்தம்? ஆண்டுடைய கரங்களை பிடித்து கொள்ளணும்னா நம்மளுக்கு சில குவாலிட்டிஸ் இருக்கணும் இல்லையா? நான் கரெக்டாக இருந்தால் தானே ஏசப்பா இந்த கையை பிடிக்க முடியும். நான் சரியா இல்லாமல் ஆண்டவர் எப்படி என்னுடைய கரங்களை பிடிப்பார்? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உடைய கரங்களை பிடிக்கிறதற்கு என்னிடத்துல தகுதி இருக்கா? ஒருவேளை என்னிடத்துல தகுதி இல்லைன்னா நான் என்னை தகுதிப்படுத்திக்கிறேன்ப்பா. அது மட்டும்தான் இந்த உலகத்தில் என்னுடைய வாஞ்சியாகவும் துடிப்பாகவும் இருக்கட்டும். ஹல்லேலூயா. அவர் உங்களுடைய வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிற தேவன். ஹல்லேலூயா. குருடையை அவரை அழியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளை அவர்களை அடைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவார். இப்படி அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பார். அப்படியே கண்களை மூடுங்களேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி இருக்கிறார். எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கூட இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருத்தத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆனால் ஆண்டவரை சார்ந்து நம்முடைய வாழ்க்கை என்று நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமே, ஆனால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய கரங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன போராட்டம் வரட்டும், என்ன பாடுகள் வரட்டும், நம்ம ஒரு கை அவைகளை பார்த்து விடலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, நீங்க சவால் விடுங்க பிசாசுக்கிட்ட, நான் ஒரு கை உன்னை பார்த்துடுறேன். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் என்னோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பெனோசெஃபின் கர்த்தருடைய பிள்ளை என்கிற அந்த வைராக்கியத்தினாலே உயர்நிலைக்கு போனது போல ஆண்டவரே, இன்றைக்கு நாங்களும் கூட குருடரை போல பாதை அறியாத வழியிலே நிற்கும் போது எங்கள் ஆண்டவர் எங்களை நடத்தி எங்களுடைய கரங்களை பிடித்து கொண்டு எங்களுக்கு முன் செல்லுங்கப்பா. எங்களை நீங்க நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உங்களுக்கு என்ன ப்ரோகிராம் பிடிச்சிச்சா? அப்ப